பொதுவா பேஷண்ட் உள்ள வந்த உடனேயே நம்ம வந்து கேஸ் ஹிஸ்டரி நோட் பண்ணுவோம். அப்ப கேட்போம், வயசு என்னங்க, வயசு சொல்லுங்க அப்படின்னா ஒரு 40-45 இருக்குங்க அப்படிம்பாங்க. இல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு 46 போட்டுக்கோங்க அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் அந்த மருந்து. அப்புறம் இன்னும் வந்து நீங்க ஃபாலோ அப்ல பாத்தீங்கன்னா சில நோயாளிகள் இல்ல பல நோயாளிகள் நீங்க கேட்டீங்கன்னா எப்படிங்க இருக்கு, இப்ப போன வாட்டி வந்தது அப்படியே தான் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த அப்படியே தான் இருக்குங்கிறது ஹோமியோபதி டாக்டர்கள் கேட்டு சலிச்சு போன வார்த்தை. அப்படியே தான் இருக்குன்றோம். நம்ம உடனே அப்படியே தான் இருக்கணும்னு நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உடனே ஒரு கேள்வி கேட்கும், சரி மாத்திரை சாப்பிட்டோட ஒரு மாற்றமுமே இல்லையா, இல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க, கொஞ்சம்னா எவ்வளவு, அது நீங்க பர்சன்டேஜ்ல சொல்லுங்க, சதவீதத்துல சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப சொல்லுவாங்க, சார் பாதி குறைஞ்சிருக்கு சார், ஒரு 50% பரவாயில்ல சார். 50% பரவாயில்லன்னா அப்படியே இருக்குங்கிற உன்ன கேட்டா சிரிப்பாங்க. இல்ல சார் இன்னும் கொஞ்சம் வலி இருக்குல்ல, அதனால சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வலி இருக்குங்கிறத அவங்க என்ன சொல்லிடுவாங்க, அப்படியே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன வெர்ஷன் நீங்க எடுக்கலாம், யாராவது சொல்லுங்க. இது பெலடானாவோட முக்கியமான வெர்ஷன். அது பேசுறது கேக்குதா, யாராவது சொல்லுங்க, இது என்ன வெர்ஷன் வந்து எடுக்கலாம், என்ன ரூப்ரிக் இருக்கு சார்? டிஸ்கண்டென்டட் சார், ஹைட் திங்ஸ் வராதா திருப்தி அடையாதது. இது எல்லாமே நான் மேல சொன்னது, வயசு சொன்னது, இது எல்லாமே ஒரே ரூப்ரிக் தான். என்ன இன்னொரு சொன்னீங்க? ஹைட் திங்ஸ். ஹைட் திங்ஸ் வந்து கடைசியா வந்து நம்ம அப்படியே இருக்குன்னு சொன்னா சிரிச்சது ஹைட் திங்ஸ். ஆனா அது அப்படியே இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பாதி தான், அப்புறம் தான் கேட்டதுக்கு அப்படியே இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் பாதி குறைஞ்சிருக்குங்கிறாரு. அதாவது அவரு அதை கரெக்டா மெஷர் பண்ணி சொல்ல தெரியல. attention close want to be. சரி, ஃபர்ஸ்ட் வயசு என்னங்கன்னு கேட்டோம்ல, அதுக்கு வந்து ஒரு 40-45 இருக்குங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன சொல்லுங்க, அதுக்கு என்ன ரூப்ரிக் எடுப்பீங்க? அதுக்கு அதுவும் இதுவும் ஒண்ணு. groping as if in dark சார். சார் groping as if in dark வைக்கலாம். அது எங்க வயசுக்கு கேட்றப்ப எங்க ஒரு ஓடி தேடுறாரு, வயசுக்கு கூடவா இருட்டுக்குள்ள தொலைவாரு சார். கால்குலேட்டிங் இன்னபிலிட்டி. அதான் கரெக்டான. அவரோட வயசு அவரால் கணக்கு பண்ண முடியல. அதே போல ஃபாலோ அப்ல அவரால் எவ்வளவு சரியா இருக்குங்கிறத அவரால் கணக்கு பண்ண முடியும். கால்குலேட்டிங் இன்னபிலிட்டி அது வந்து நீங்க கம்ப்ளீட்ல பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேட்டிங் இன்னப்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கால்குலேட்டிங்னா கணக்கிடல், இன்னபிலிட்டினா இயலாமை. அதை வந்து அவரால் ஒரு மெஷர் பண்ண முடியல, அதாவது கணக்கு பண்ண முடியல. அவர் வயசே அவரால் கணக்கு பண்ண முடியல. அதாவது சார் சரியா கணிக்க முடியல சார், நோய் வந்து இப்ப எவ்வளவு நாளா இருக்குன்னா, எவ்வளவு நாளா இருக்கு, ஒரு 2-3 மாசமா இருக்கு சார் அப்படிம்பாங்க. 2-3 மாசமா இருக்கு, ஒரு 5-6 வருஷமா இருக்கு சார் அப்படிம்பாங்க. சில நோயாளிகள்லாம் ஆர்சனிக் பேசணும் சொல்லுவாங்க, சார் எக்ஸாக்டா 2008 டிசம்பர்ல வந்தது சார். ஆனா இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வந்து அது ஒரு 5-6 வருஷமா இருக்கு சார் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கால்குலேட்டிவா சொல்ல தெரியாது அவங்க. அதே மாதிரி அவங்க நோய் குணமாய் வந்திருக்கிறதே அவங்களால கால்குலேட்டிவா சொல்ல தெரியாது. இப்ப போன வாட்டி வந்தீங்கன்னா பெலடானா பேஷண்ட் முக்கால்வாசி பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படியே தான் இருக்குமாங்க. நீங்க நோண்டி கேட்கணும், அதுக்குதான் நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா கேட்கலாம். சரி இது எப்படி இருக்கு, வலி எப்படி இருக்குன்னா, எதுக்காக வந்திருப்பாங்க, வலிக்காக வந்திருப்பாங்க. வலி எப்படிங்க இருக்குன்னா, அந்த வலியில சரியா போச்சு சார், 1 மாசமா வலி இல்லை, இப்ப நேத்தான் வலி வந்ததுமாங்க. அப்புறம் வலி குறைவே இல்லை, அப்படியே இருக்கு, நீங்க வலி இப்ப இருக்குல்ல அப்படிம்பாங்க. 1 மாசமா வலி இல்லாம போனதை அவங்களால சொல்ல மாட்டாங்க. அத அந்த ஒரு மெசரா சொல்ல தெரியாது. அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் பர்சன்டேஜ்ல சொல்லுங்கன்னு கேட்டாதான், ஆமா சார் முன்ன இருந்ததுக்கு இப்போ ஒரு 40% தேவலாம் சார். 40% தேவலாங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம். ஆனா அவங்க அதுக்கு அதை கால்குலேட் பண்ணி சொல்ல தெரியாது. ஒரு 30-40% தேவலாம் சார். நல்ல ஊடுருவி உள்ளார போய் கேட்டீங்கன்னா அந்த மருந்து கொடுத்து ஒரு 10-15 நாளைக்கு மருந்து கொடுத்தீங்கன்னா 14 நாள் வலியே இருந்திருக்காது. 15ஆம் நாள் மட்டும் தான் வலி இருந்திருக்கும். அதாவது மாத்திரை தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் இங்க வந்திருப்பாங்க. அந்த மாத்திரை தீர்ந்து அடுத்த நாள் வலி வந்திருக்கும். ஏன்னா மாத்திரை இல்லைன்னா அந்த ஒரு சைக்காலஜிக்கல் இதுல அவங்க வலி டெவலப் ஆயிரும். அதை மட்டும் வலி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது வந்து கால்குலேட்டிங் இன்னபிலிட்டி. வயசு கேட்டீங்கனாலும் அப்படிதான், வயசு ஒரு 20-22 இருக்குங்க அப்படிம்போது, அப்போ நோய் எந்த அளவு குணமாயி வந்துட்டு இருக்கிறதும் தெரியாது, நோய் எவ்வளவு நாளா இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணவும் தெரியாது. சொன்னதெல்லாம், அதாவது தன் நோயை பத்தி சொல்லியிருப்பாரு, நான் கரெக்டா சொல்லியிருக்கேனா, என்னென்ன ஆர்டரா சொல்லியிருக்குன்னு அவருக்கு தெரியாது. வீட்டுக்காட்டி கேட்பாரு, நான் எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேனா
அப்படின்னு. ஏன்னா தன்னுடைய நோயை பத்தி அவருக்கு ஒரு அளவீடு தெரியாது. இது எல்லாமே கால்குலேட்டிவ் இன்னெபிலிட்டி பார். நீங்க கூட நீங்க வேற இதை வச்சுட்டு நீங்க வேற வேற வெர்ஷன் கூட நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் ஓனா. இது இந்த கால்குலேட்டிவ் இன்னெபிலிட்டிங்கிறது ஒரு மெயின் என்ட்ரி பாயிண்ட் தான் பெல்ரோனா. அது கூடவே லைட் டிசைர் ஃபார், அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அலட்சியம், இதுக்குள்ளேயே ஒரு அலட்சியம் இருக்கு. ஆமா அது ஒரு 5-6 வருஷமா இருக்கு சார், பத்தி எனக்கு ஒரு பெருசா அதை பெருசா நான் கண்டுக்கல அப்படின்னாவே அது ஒரு அலட்சியம். சார் இது சரியா இருக்குமா சார்? லைட் டிசைர் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேட்டிங் இன்னப் ஃபார் ப்ரீவோலஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னா பெல்ரோனா தான் வரும். அதே மாதிரி என்ன வயசு கேட்டா 20-22 ப்ரீவோலஸ் இதெல்லாம் போட்டீங்கன்னாலும் பெல்ரோனா தான் வரும். ரொம்ப சிம்பிளா நீங்க மருந்துக்கு போயிடலாம். இது ஒரு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் பெல்ரோனா. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ரூபரிக் பெல்ரோனால இருக்கு. அதாவது வடிவேலு சொல்ற மாதிரிதான், ஒரு நேரம் சுருக்குன்னு குத்துது, ஒரு நேரம் கடுகடுன்னு வலிக்குது, ஒரு நேரம் வேற ஒரு சென்சேஷன். அதாவது அவரு அந்த சென்சேஷனை சரியா சொல்ல தெரியாது, என்னதான் பண்ணுது அப்படிங்கறது அவரால் சரியா சொல்ல தெரியாது. அது கடுகடுன்னு வலிக்குதா, இல்ல கொடையுதா, குத்துதா, என்ன வலிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாருங்கிறத உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல தெரியாது அவருக்கு. அதான் ஒரு நேரம் குத்துதும் பாரு, ஒரு நேரம் நீங்க அந்த கேஸ் எழுதிட்டு இருப்ப சொல்லுவாரு, சார் வலி குத்துற மாதிரி இருக்கு சார் பாரு. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அதே பேஷண்ட் அதே இடத்துல, சார் வலி குடைச்சலா இருக்கு சார் அந்த இடத்துல. அப்போ அது அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரோ அந்த வலியை, அந்த சென்சேஷனை சரியா சொல்ல தெரியாது பெல்ரோனாவால. அப்புறம் அதே மாதிரி சொல்லுவார், சார் ஒரு நேரம் ஃபர்ஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிக்கிறப்ப சொல்லுவார், சார் குளிர்ச்சியா சாப்பிட்டா நல்லா இருக்கு சார். அப்புறம் கடைசியா, சார் நல்லா வெதுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கு பாரு. அப்ப இதை வச்சுக்கிட்டே நீங்க மருந்துக்கு போயிடலாம். இது வந்து பாருங்க ஒரு ரூபிரிக்: டெலூஷன், சென்சேஷன், மிஸ் ரெஃபரன்ஸ் இஸ் சென்சேஷன். சென்சேஷன்னா அவருடைய ஃபீலிங், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ் ரெப்ரசன்னா அதாவது தவறா அதை ப்ரெசென்ட் பண்றாரு உங்களுக்கு. அப்புறம் வந்து அது வந்து நீங்க இது என்ன இந்த ரூபிரிக்கோட கோர் கண்டென்ட்னா, அன்ஏபிள் டு கம்யூனிகேட் ஒன் ஃபீலிங்ஸ் கரெக்ட்லி. தன்னுடைய உணர்வுகளை சரியாக அவரால் வெளிப்படுத்த முடியாது. இது ஒரே மருந்து பெல்ரோனா தான். இதுக்கு நீங்க டிஃப்ரெண்டா வெர்ஷனை நீங்க இது பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஃபீலிங்ஸை அவர் சரியா சொல்ல தெரியாது. சரியா சொல்ல தெரியாதவருக்கு போய் நீங்க எப்படி சென்சேஷன்ல மருந்து தர முடியாது. இவருக்கு மாத்தி சொல்லுவாரு. அதனால இவர் பெல்ரோனாவே கொடுத்து சரி பண்ணிப்பாரு. பாலு சார், உங்க இது ஆடியோ கிளியரா வரலையா? இருங்க, இந்த வீடியோவை மாத்திக்கிறேன். இப்ப வருதா? பாலு, உங்க ஆடியோ கிளியரா வர மாட்டேங்குது. இப்போ ஓகேவா? இப்போ ஹலோ சார், எங்களுக்கு கிளியரா கேக்குது சார். எனக்கு கிளியரா கேக்குது வாய்ஸ். ஓகேவா? ஓகே. வீடியோ தான் தொல்லை நினைச்ச வீடியோவை எடுத்துட்டாங்க. கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அடுத்து முக்கியமான இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இன்னொரு வாட்டி அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பேசும்போது சிரிக்கிறது. அதாவது அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார். நீங்க உதாரணத்துக்கு இந்த மதன் பாபு எடுத்துக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம்ல சார்? கேக்குதா? இது சிக்கல் இருக்கா? கிளியரா இருக்கு சார். சரியா இருக்கு சார். கிளியரா இருக்கு. அதாவது பேசும்போதே சிரிக்கிறதுங்கிறது பெல்ரோனாவோட ஒரு முக்கியமான பண்பு. அவர் வந்து அதுல ஒரு நயம் இருக்கும். சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு, ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையிலையும் சிரிப்பாரு. ஒரு புன்முறுவல் இருக்கும். அவரால் வந்து என்ன சொல்றது, அந்த புன்முறுவலை கட்டுப்படுத்த முடியாது. அத ஒரு புன்முறுவலோட இருப்பாரு. ஒரு ஜோக் அடிப்பாரு, அந்த ஜோக் அடிச்சு அவரே சிரிச்சுக்குவாரு. இது எல்லாமே வந்து பெல்ரோனாவோட முக்கியமான குணம். இதெல்லாம் நீங்க பெண்கள்கிட்ட நல்லா பார்க்கலாம். பெண்கள் நோயாளிகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த முழு இன்டர்வியூவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க,
சிரிச்ச மாதிரியே பேசுறாங்க, ஜோக் அடிச்சுட்டே பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்குள் நிறைய தொந்தரவுகள் இருக்கும், நிறைய வலி இருக்கும். அதையெல்லாம் மறைக்கிறாங்க நம்ம கிட்ட. மறைக்கிறதுக்காக அவங்க தன்னை வந்து நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வலிஞ்சு சிரிச்சுக்குவாங்க. வலிஞ்சு சிரிக்கிறது பெல்டவுனா தான். இந்த மதன் பாப்போட சிரிப்பு மாதிரிதான் இருக்கும். இது மிக மிக முக்கியமான பண்பு. இதை நீங்க கிளினிக்ல அப்சர்வ் பண்ணா நல்லா எடுத்தீங்கன்னா நிறைய சக்சஸ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்மைலிங் ஜென்ரல் அப்படிங்கிற ரூப்ரிக் எடுத்துக்கிட்டாவே நீங்க இது பொதுவாக உள்ள வர்றப்பவே என்ட்ரா வரப்பவே சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா நீங்க ஸ்மைலிங் ஜென்ரல் ரூப்ரிக்கை நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேசும்போது இடையிடையில அந்த பேச்சுக்கு இடையில சிரிக்கிறாங்க அப்படின்னா லாஃபிங் டாக்கிங் எடுத்துக்கலாம். பேசும்போதே ஜோக் அடிக்கிறாங்க அப்படின்னாலும் சாதாரணமா ஜோக் அடிப்பாங்க. அந்த வெர்ஷன்ல நீங்களாவே கண்டிப்பா பார்க்கலாம். அவங்க நினைச்சுவாங்க அது ஜோக்குன்ட்டு, அதுக்கு அடிச்சுட்டு அவங்க சிரிப்பாங்க. அதுவே நம்ம ஜஸ்டிங் ஜென்ரல் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஏதாவது கேட்கறப்ப சிரிப்பாங்க. சிரிச்சாவே என்ன அர்த்தம்னா தன்னோட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போற ஃபீலிங்கை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் ஹைட் டிசைட் டு திங்ஸ் அந்த ரூப்ரிக் எடுத்துட்டாலும் இந்த 4மே போட்டாலே உங்களுக்கு பெல்டவுனா வந்துடும். இந்த ஸ்மைலிங் இன்வாலண்ட்ரின்னு ஒரு ரூப்ரிக் இருக்கு, அது போட்டாலும் பெல்டவுனா தான் வரும். ஏன்னா அந்த புன்முறுவலை கட்டுப்படுத்த முடியாது. சில பேர் வந்து சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. நீங்க அவங்க தொந்தரவு ரொம்ப கடுமையான தொந்தரவுக்காக வந்திருப்பாங்க, ஆனா அந்த கன்வர்சேஷன் மொத்தமும் அவங்க சிரிச்ச முகமாவே இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க ஸ்மைலிங் இன்வாலண்ட்ரின்னு போட்டு கூட நீங்க மருந்து எடுத்துக்கலாம். இது மிக முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் பெல்டவுனா. அதாவது சிரிச்ச முகமா உள்ள வந்தா. அதே போல நீ கேள்வி கேட்கறப்ப அவங்களுக்கு வயசு சொல்ல தெரியல, நோய் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியலனால கால்குலேட்டிங் இன்னபிலிட்டி ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதே போல ஸ்மைலிங் லாஃபிங் ஒரு என்ட்ரி பாயிண்ட். அப்புறம் இன்னொரு முக்கியமான என்ட்ரி பாயிண்டிங் இது. அதாவது சார் எனக்கு வலி உடனே நிற்கணும், ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா மெதுவாக தான் குணமானு சொல்றாங்க, சரி எனக்கு வேகமா உடனே சரியாகிற மாதிரி மருந்து, எனக்கு லேட்டாக வர்றது எனக்கு பிடிக்காது சார், ரொம்ப லேட்டாகுமா குணமாகறதுக்கு அப்படின்னு கேட்டாலும் இந்த ரூப்ரிக். குழந்தைங்களை வந்து சார் குழந்தை வேகமாட்டினா தான் சார் தூங்குறான், மெதுவாட்டினா தூங்க மாட்டாங்கிறான் அப்படின்னாலும் இந்த ரூப்ரிக். வந்தது வராதமா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவரே பேச ஆரம்பிப்பார். நீங்க வந்து கேஸ் நோட் எடுத்து பேரு வயசு பிபி செக் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள வந்த வேகத்துல சார் எனக்கு அங்க வழி இங்க வழின்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்படின்னா இந்த ரூப்ரிக். அப்புறமா சார் ஹோமியோபதி மெதுவாக வேலை செய்யறதுனால நான் பொதுவாக ஹோமியோபதி பக்கம் வர்றது இல்லை, அம்மா குடியாரமா கூப்பிட்டாங்க வந்துருக்கேன், உடனே சரியாகிற மாதிரி மருந்து தான் கொடுங்க அப்படின்னாலும் அதுதான். அப்புறம் வந்த வேகத்துல வெளியில 4-5 பேர் உட்கார்ந்தா கூட சார் உடனே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்தா கூட அதுக்கும் நம்ம இந்த ரூப்ரிக் எடுத்து. வேகம் எதுலையும் உட்கார்றதுல பேசுறதுல எல்லாத்துலயும் இருந்தா கூட நம்ம இந்த ரூப்ரிக் இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா அதுக்கும் அந்த ரூப்ரிக் எடுத்து. வழியை உடனே நிறுத்துங்க டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த ரூப்ரிக் எடுத்துக்கலாம். என்ன ரூப்ரிக் இது? காமன் ரூப்ரிக், சின்ன ரூப்ரிக், காமன் ரூப்ரிக். இத சொல்லுங்க. கேரி டிசையர்ஸ் ஃபாஸ்ட் சார். அவ்வளவுதான். ஹரிட் கேரி டிசைட் டு பி ஃபாஸ்ட். கேரி டிசைட் டு பி ஃபாஸ்ட் தான். கேரி டிசைட் டு பி ஃபாஸ்ட் இது ரொம்ப காமனான ரூப்ரிக் இது நம்முடைய மெத்தட்ல. ஆனா இது முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் பெல்டவுனாவுக்கு. பெல்டவுனா நபர்கள் ரொம்ப என்ன சொல்றது சீக்கிரமா சரியாகணும் அப்படிங்கிறதுல விருப்பமா இருப்பாங்க. கேரிடு அப்படின்னா தூக்கி வச்சுக்கிறது, கேரின்னா கடத்துறது, துன்பங்களை கடத்துறது, தூக்கி வச்சுக்கிறது, இது எல்லாமே. டிசைட் டு பி விருப்பம், ஆர்வம். ஃபாஸ்ட் விரைவாக, வேகமாக. அதாவது வேகமா தன்னுடைய சுமைய துன்பத்தை கடத்தணும் அப்படின்னு விரும்புவாங்க, வேகமா தன்னை தூக்கி வச்சுக்கணும்னு விரும்புவாங்க. இது எல்லாமே கேரி டிசைட் டு பி ஃபாஸ்ட் தான். ஒரு 7-8 மருந்துகள் இருக்கு. ஆனா இந்த ரூப்ரிக்கு ரொம்ப முக்கியமான ரூப்ரிக், இது அடிக்கடி பயன்படும். இந்த ரூப்ரிக் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 8 மருந்து தான் இருக்கு. இதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு அந்த 8 மருந்துகளை அடுத்தடுத்த வெர்ஷனுக்குள்ள போய் நீங்க மருந்து போயிடலாம். இது ரொம்ப மிக முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் பெல்டவுனாவுக்கு. பெல்டவுனாவுக்கு மட்டும் இல்ல, ஆர்சனிக்கம், ரஸ்டாக்ஸ், சமம் இல்ல, இதுக்கெல்லாம் இந்த மருந்துகள்லாம் ரொம்ப முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் கேரி டிசைட் டு பி ஃபாஸ்ட். ஆனா இந்த பெல்டவுனாவுல இது கூட ஒரு அசிஸ்ட் ரூப்ரிக் ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா விசிட்ஸ் அவர்ஷன் 2 ஒரு ரூப்ரிக் இருக்கு. அதாவது என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா அடிக்கடி எனக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்றது பிடிக்காது சார், ஒரே வாட்டி வந்தோமா ஒரு வாட்டி மருந்து சாப்பிட்டோமா சரியா போச்சா அப்படின்னு இருக்கணும் அப்படிமா. அடிக்கடி எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கெல்லாம் பிடிக்காது. விசிட்டுங்கிறது என்னன்னா வருகை தருதல். விசிட் அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட போறதே ஒரு விசிட் தானே.
அந்த விசிட்டே அவருக்கு பிடிக்காது. சும்மா சும்மா போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்கறது, ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிறது, அங்கே போய் மணிக்கணக்காக உட்காந்துருக்கு எனக்கு பிடிக்காது சார். அப்போ விசிட் அவர்ஸ் டு கேரி டிசிப்ளி ஃபாஸ்ட் எடுத்துட்டாலே விசிட் அவர்ஸ்க்கு 2-3 மருந்து தான் இருக்கு. பெல்டோனா முக்கியமான மருந்து. பெல்டோனா ஃபெர்ரமெட்னு ஒரு மருந்து இருக்கு. அப்போ அடிக்கடி ஆஸ்திரிக்கு வரவங்களுக்கு பிடிக்காது, ஒரே வாட்டி சரியாயிடணும் அப்படின்னாலும் நீங்க மருந்துக்கு வந்துடலாம் பெல்டோனா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நோட் பண்ணீங்க. இதுக்கு நீங்க வேற வெர்ஷன் இருந்தாலும் நீங்க அதை கிரியேட் பண்ணீங்க. அதாவது கேரி டிசிப்ளி ஃபாஸ்ட்டுக்கு இது வந்து வெறுமனே நான் ஒரு 7-9 வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். இதுக்கு புதுசா வெர்ஷன் ஏதாவது இருந்தாலும் நீங்க அதை குரூப்ல போடுங்க. நம்ம அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப மிக மிக முக்கியமான வெர்ஷன் ஆர்ஓசியில். ஏன்னா இந்த வெர்ஷன்ல தான் நீங்க பெல்டோனாவுக்கு மட்டும் இல்லை, ஆர்சனிக்கம், ரஸ்டாக்ஸ், சாமமில்லா இந்த மாதிரி மருந்துகள் ரொம்ப முக்கியமான என்ட்ரி பாயிண்ட். முக்கால்வாசி மருந்துகள் இந்த 2 இதில் தான் வரும். அதே இன்னொரு வந்து சார் மெதுவா சரியானா போதும் சார், கேரி டிசிடிபி ஸ்லோலின்னு ஒரு ரூபிக் இருக்கு. அது பல்செட்டிலாம் ஒரே மருந்து சார். எவ்வளவு நாளானாலும் போதும் சார், எனக்கு சரியானா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பல்செட்டில் வந்து கேரி டிசிடிபி ஸ்லோலி. அடுத்தது இது வந்து இன்னும் ஒரு முக்கியமான ரூபிக். அதாவது அவங்க பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, சார் இதுவரையிலும் யார்ட்டையும் இது நான் சொன்னதே இல்லை, உங்கள்கிட்ட தான் ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட எந்த ஒளிமுறையும் இல்லை சார், அப்படியே நான் என் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் பேஷண்ட் வந்தோம்னா அவங்க பாட்டுக்கு சார் அப்படின்ட்டு, இப்போ ஜென்ஸ் பேஷண்டாக இருந்தால் லேடி டாக்டர்கிட்ட அவங்க தன்னோட ஒரு வெக்கமே இருக்கா டக்குன்னு முக்கியமான இதை நான் சொல்ற ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டலாம். அதே மாதிரி லேடிஸும் வந்து அது லேடிஸோ ஜென்ஸோ பேஷண்ட் யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்றது, தன்னுடைய ட்ரெஸ் தொடையில ஒரு புண்ணு இருக்கு, தொடையில ஒரு அரிப்பு இருக்கு அப்படின்னா ட்ரெஸ் புண்ணை தூக்கி காட்டுவாங்க. அவங்களுக்கு தேவை அதை வந்து உங்களுக்கு காட்டி புரிய வைக்கணுங்கிறத நோக்கம். ஆனா இது முக்கியமான ரூப்ரிக். நம்ம சாதாரண பேஷண்ட் அப்படி காட்டுறப்ப அதை சங்கோஜமா நம்ம எடுத்துக்கூடாது. ஆனா அது ஒரு ரூப்ரிக்காக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது என்ன ரூப்ரிக்? Naked wants to be, sir. இது மிக முக்கியமான ரூப்ரிக். இது அதாவது நேக்கடு வான்ஸ் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேக்கடுனா ஆடையின்றி நிர்வாணமாக, வான்ஸ் டு பினா இருக்க விருப்பம், ஆடையின்றி நிர்வாணமாக இருக்க விருப்பம். அதாவது உடலை மூடி மறைக்க விரும்பாமை அல்லது உடலை வெளிப்படுத்த விருப்பம், உடலை வந்து அப்படியே காட்டுறதுக்கு விருப்பம். உடலை மட்டும் இல்ல மனதில் உள்ளவைகளையும் மறைக்காமல் கூறுறது. சார் நான் ஓப்பனா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன் சார், நான் இதுவரையில யார்ட்டையும் சொல்லலாம், தண்ணி அடிக்கிற யாருக்குமே தெரியாது சார், உங்கள்கிட்ட தான் சார் ஓப்பனா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவரு இருக்கிறது. சார் நான் வந்து நாங்கள் சுத்தம் சைவம் சார், நான் அடிக்கடி ஹோட்டலுக்கு போனால் நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம் சார், இதுதான் உங்கள்கிட்ட தான் சார் ஓப்பனா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட்டை வந்து உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லுவார். அது நேக்கடு வான்ஸ் டு பி. அது மனசுல இருக்கிற சொன்னாலும் சரி, உடம்புல இருக்கிற தொந்தரவுகள், அதாவது முக்கியமான அந்தரங்க உறுப்புகள்ல இருக்கிற அதாவது இதெல்லாம் காட்டினா வந்து சமுதாயம் ஏற்காதுங்கிற இடத்த அந்த டாக்டர்கிட்ட தன்னாலே அவங்க விலக்கி காட்டுறது நேக்கடு வான்ஸ் டு பி. அப்போ இது வந்து மிக முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் பெல்டோனாவுக்கு. டயாசைமஸுக்கு மிக முக்கியமான மருந்து. ஆனா இது டயாசைமஸ்க்கு மிக முக்கியமான ரூபிக், பாஸ்பரஸ்க்கும் கூட. ஆனா இது ஒரு என்ட்ரி பாயிண்டா இருக்கும் நேக்கடு வான்ஸ் டு பி. ஏன்னா வித் லைட் டிசையரோட இருக்கும். அதை தூக்கி கட்டிட்டு சார் இதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தினாவே அது லைட் டிசையர். அப்போ அப்படி லைட் டிசையர் நேக்கடு வான்ஸ் டு பி போட்டீங்கன்னா பெல்டோனா ஸ்டமோனியம் தான் இருக்கும். அப்புறமா அடுத்தடுத்த ரூபிக்குள்ள இன்னும் ஒன்று சீக்கிரம் செய்யணும்னா கேரி டிசிப்ளி ஃபாஸ்ட் போயிடும். அதே மாதிரி இது ஒரு என்ட்ரி பாயிண்டா இருக்கும் நேக்கடு வான்ஸ். இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு ரூபிக் இருக்கு, சேம்லெஸ் அப்படின்னு. சேம்லெஸ்ஸும் வந்து இதே போல ரிலேட்டட் ரூபிக் தான். ஆனா அது வந்து என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிச்சிட்டு நீங்களாம் சரி விடுமா, இறக்கி விடுமா, துணியை இறக்கி விடுமா அப்படின்னு சொன்னாதான் இறக்கி விடுவாங்க. அது வரலாம் அப்படியே ட்ரெஸ்ஸை தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே நிற்பாங்க. அது வந்து சேம்லெஸ். அதாவது தன்னை அந்த ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு வெக்கப்படாம இருக்கிறது, அது சேம்லெஸ். ஆனா அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டிட்டு நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அவள்லாம் இறக்கி விட்டாங்கன்னா அது நேக்கடு வான்ஸ் டு பி முடிஞ்சுது. ஆனா இது அந்த ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு வெக்கம் இல்லாம இருக்கிறது சேம்லெஸ். அது நீங்க கொஞ்சம் வித்தியாசம் தான். ஆனா நேக்கடு வான்ஸ் டு பி தான் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறமா அந்த அதே மாதிரி பிடிச்சிங்கன்னா சேம்லெஸ் ரூபிரிக்கு சேர்த்து எடுத்துக்கலாம், 2 ரூபிரிக் கிடைச்சிருவாங்க. ஓகே, அடுத்தது இப்போ நேக்கடு வான்ஸ் டு பி கூட அடுத்த இன்னொரு இது என்னன்னா, அது பெல்டோனாவோட இன்னொரு இது, பெல்டோனாவோட முக்கியமான தீமே இதுதான். அதை ஹைடு திங்ஸ், அதாவது தன்னை மறைச்சிக்குவார். அவருக்கு தொந்தரவு இருக்கு அப்படின்னா அவர் வந்து
என்ன சொல்றது, கையில அரிப்பு, கையில சொறி சிரங்கு இதெல்லாம் இருக்குதுன்னா அவர் ஃபங்க்ஷனுக்குலாம் போக மாட்டார். இல்லை சார், நல்லது கிட்டதுக்கெல்லாம் நான் போகிறது இல்லை. ஏன் இது மாதிரி இருக்கு, எதுக்கு அவங்கள்ட்டலாம் போய் அதெல்லாம் பார்ப்பாங்க, நான் போறது இல்லை. போனாலும் அப்படியே ஓரமா போய் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு வந்துடுறது. அப்புறம் என்ன சொல்றது, இந்த தலை வழுக்கையானவங்க விக்கு வச்சுக்கிறது. அப்புறம் தலையில முடியெல்லாம் நரைச்சி போயிருந்தா டை அடிச்சுக்கிறது. டை அடிக்காமலாம் எங்கேயும் போக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்றது. அப்புறம் குழந்தைங்க எல்லாம் வந்து யாராவது வந்தாங்கன்னா ஒளிஞ்சிக்கிறது. குழந்தைங்களாம் வீட்டுக்கு புதுசாக வந்தா போய் ஒளிஞ்சுக்கணும். அது இல்லாம இன்னும் ஒரு இதுல வந்து என்னன்னா, ஹைட் டிசைட் டிபி ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னை மறைக்க ஒளித்து கொள்ள விருப்பம். அதான் ஹைடு டிசைட் டு ஹைட் ஹிம்செல்ஃப். அப்போ அந்த நோய் இருக்கிறதுனால முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் தான் மெயினா சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த பிசிஓடி, குழந்தை இல்லாதது, இவங்க எல்லாமே இந்த இந்த இதை சொல்லுவாங்க. எதுக்கு நாங்க போயிட்டு போனேன், யாரு கண்ணிலையும் மாறாம தன்னுடைய நோய் இருக்கிறத மற்றவங்களுக்கு வெளிக்காட்டி கூடாது, அதெல்லாம் தன்னை தெரிஞ்சுக்க கூடாது. அங்க நான் இருக்கிறதே அவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒளிஞ்சிக்குவாங்க. அதே நேரத்துல இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க. அதாவது சார், எங்க அப்பா அம்மாவுக்குலாம் சுகர் இருக்கு, அது எனக்கு வராம இருக்க மாதிரி மருந்து தாங்க அப்படின்னா அதை அந்த நோயை ஒழிச்சிடணுமா. நம்ம ஒழிச்சு ஒழிக்கிறதுனா கில்லுடு அப்படின்னு ஒன்று இருக்கு சார். இந்த நோயை முழுசுமா தீர்த்திடணும் சார் அப்படின்னா கில்டு டிசைடிபிங் வரும். ஆனா இவங்க என்னன்னா அந்த நோயை எனக்கு வராம ஒழிச்சு வச்சிருங்க, மறைச்சு வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே ஹைடு டிசைட் டு ஹிம்செல்ஃப். அதுக்குள்ளரே சப்ரூபிக் பார்த்தீங்கன்னா ஹைடு டிசைட் டு திங்ஸ். திங்ஸ்னா என்னன்னா பொருட்கள், அது உண்மைகள், எண்ணங்கள், செயல்கள், இது எல்லாமே திங்ஸ் தான். இதையெல்லாம் மறைக்க விரும்புது. அதாவது அதுல என்னன்னா, எனக்கு இருக்கிற இந்த வியாதி பத்தி என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்கும் நான் சொன்னது இல்லை, அது இந்த உண்மையா அவரு மறைச்சிடுறாரு. தனக்கு இருக்கிற தொந்தரவை பத்தி யாருக்கும் சொல்ல விருப்பப்படுறதில்ல, சொல்ல மாட்டார். யாருக்கும் சொல்ல மாட்டேன், எனக்கு இருக்கிற நரைமுடி தெரியாம இருக்க டை அடிச்சுக்கிறார். இவருக்கு நரை இருக்கிறங்கிறதே யாருக்கும் தெரியாது, டை அடிச்சுக்கிறார். அதை அந்த இதை மறைக்கிறார். யாரு கேட்டாலும் நான் நலமா இருக்கிறதா சொல்லிடுறேன். இவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், இவருக்கு வந்து ப்ரெஷரு, டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னாலும் இவர் சொல்ல இல்லை, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். அதை வந்து தன்னுடைய பிரச்சனையை மறைச்சிரு. இவர் நம்மகிட்ட சொல்லுவார், சார் எனக்கு தொந்தரவு இருக்கு, நான் யார்கிட்டலாம் சொல்றது இல்லை, நல்லா இருக்குன்னே சொல்லிடுவாரு. அதுவும் ஹைடு திங்ஸ் தான். அப்புறம் வந்து கையில இருக்கிற சொறி சிரங்கு இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காக நான் ஃபுல் ஹேண்ட் செட் போட்டுக்கிறேன் சார், பாருங்க கையில எல்லாம் வந்து சொறி இருக்கு, இது தெரியாம இருக்கிறதுக்காகவே நான் ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது. அதுவும் வந்து ஹைடு திங்ஸ் தான். அப்புறம் நம்ம வந்து கேட்டேன், சரி என்ன இந்த மாதிரி சொல்ல வரீங்கன்னா விளக்கமா சொல்ல மாட்டார். சொல்ல வந்த இதை நம்ம அந்த போன கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அதை பத்தி கேட்டோம்னா அதை பத்தி விளக்கமா சொல்ல மாட்டாரு. ஆமா 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 அப்படி கிட்டத்தட்ட அதாவது சொல்ல வந்து தெளிவா சொல்லாம முழுங்கிடுவார். அது பார்த்து அதை சொல்ல வரக்குள்ள சிரிச்சு மழுப்பிடுவார். நம்ம கேள்வி கேட்டோம்னா அது பதில் சொல்லாம அதை சிரிச்சு மழுப்பிக்குவார். அது வந்து அவருக்கு ஒரு இதா தெரியும், அதனால அதை சிரிச்சு அதை மறைக்கிறதுக்காக சிரிச்சு மழுப்பிடுவார். மறைக்கிறதுல சிரிச்சு மழுப்பலாம், இல்ல எச்சி முழுங்கி மழுப்பலாம், இது எல்லாமே மறைக்கிறது தான் டேரக்டா. ஹைடு டிசைட் டு திங்ஸ். இதுக்கு வேற ஏதாவது வெர்ஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அதாவது ஹைடு டிசைட் டு திங்ஸ் வேற என்ன மாதிரி எல்லாம் பேஷண்ட் வந்து மறைப்பாங்க தன்னுடைய தொந்தரவுகளை. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ரூப்ரிக். இது வெறும் குறைச்ச வெர்ஷன் தான் நான் வச்சிருக்கேன். நீங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு பேஷண்ட் நேத்து கால் பண்ணேன் சார், கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. கேட்டுட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா பேசணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் தான் திரும்ப கண்டினியூ பண்ணாரு. கீழே எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க, திரும்ப போய் நான் மாடிக்கு போயிட்டு திரும்ப பேசினாரு. அப்ப அந்த ரூப்ரிக் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கும் இதோட சிமிலர் ரூப்ரிக் இன்னொன்னு இருக்கு, சீக்ரெட்டிவ். அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரியே அது வரும், அதையும் நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது வெர்ஷன்? சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விட்லிகோ பேஷண்ட் சார், ஃபீமேல் லேடி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளினிக் வரும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா, மை இருக்குல்ல சார், அதை எடுத்து லைட்டா அந்த ஒயிட் பேச்சஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்துருவாங்க.
அதாவது அது ஃபுல்லா வெள்ளை தெரியக்கூடாது. அதுக்காக அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா வச்ச பிளவுஸ் மாதிரி போட்டு வந்துருவாங்க. வெளியில எந்த ஃபங்க்ஷனுக்கும் எதுக்கும் போக மாட்டாங்க. கரெக்ட். அதாவது பாத்தீங்கன்னா இந்த நம்ம நம்ம ஊர் பெண்கள் வந்து இந்த ஜாக்கெட் வந்து கை ரொம்ப நீளமான ஜாக்கெட் வச்சு போட்டிருந்தாவே நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு விட்டிலிகோ மாதிரியோ இல்ல ஸ்கின் எரப்ஷன் இருந்தாவோ அது மாதிரி லென்த்தியான ஜாக்கெட் அணிஞ்சாங்க நம்ம இந்த ரூப்ரிக் எடுத்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள அந்த கைக்குள்ள ஏதாவது அந்த மாதிரி விட்டிலிகோ ஸ்பாட் ஏதாவது இல்ல ஸ்கின் எரப்ஷன் இருந்தா வேற ஏதாவது. சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு சார். அவர் வந்து ஏதாவது விஷயத்த கேட்டா மூவான்னு சொல்லுவார் தவிர பேச மாட்டாரு. ஆனா என்ன சொல்லுங்க அப்படின்னா, இல்ல நான் வழக்கமா யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ சிஐடில இருக்க வேண்டிய ஆள்ரா, இப்பெல்லாம் போய் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுங்க, எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. அது எப்படி சார் ஹைட் டிசைன் வச்சுக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். சரிங்க. அதான் அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா இதுதான். அதாவது பெலோனா பேஷண்ட் வந்து ரொம்ப நேரம் மறைச்சு வச்சிருக்க முடியாது அவங்களால. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே சொல்லிடுவாங்க. நான் சொல்லவே மாட்டேன் சார். சார் இன்னொரு டவுட், இந்த ஹைட் டிசைர்னஸ் இந்த ரூபிக் சார் இப்ப பேஷண்ட் வரும்போது மறைச்சிட்டு வராங்க அப்படின்றாங்க. நம்ம யதார்த்தமா ஏன் அப்படின்னு கேட்டா இல்ல அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா ரூபிக் மாறிடும் தானே? மாறிடும். ஃபியர் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ், ஃபியர் ஒபினியன் சென்சிட்டிவ் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ்னு போயிடும். அப்ப ஹைட் டிசைர்ன்றது நம்ம கேட்காம எடுக்காத கேள்வி யதார்த்தமா கேட்டாவே பேஷண்ட் அடுத்து சொல்லிட்டாங்கன்னா இந்த ரூபிக் மறைஞ்சிடும் தானே? இது எடுக்க தேவையில்லை தானே? எடுக்க தேவையில்லை. அதான் நமக்கு அதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். நம்ம என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நின்னுட்டாங்க, அதுக்கப்புறம் இதை கேட்ட உடனே சிரிச்சுட்டாங்கன்னா நீங்க பெல்ரவுண்டால நின்று போயிடும். சரி கேட்டுட்டு இல்ல சார் இது ஏன் மறைக்கிறேன்னா பாருங்க, பார்த்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றது, எனக்கு மனசு கஷ்டமா போயிருந்தா சென்சிட்டிவ் எப்படின்னா பாரு, யாராவது ஏதாவது நினைப்பாங்கல்ல சார், ஃபியர் எப்படின்னா பாரு, அப்படி நீங்க அந்த ரூப்ரிக் வந்து போயிடும். இதை கேட்டு சிரிச்சுட்டாங்கன்னா இங்க இந்த ரூப்ரிக்கில் நின்றும், அது பெல்ரவுண்டால நின்றும். சார் அப்போ அந்த டைம்ல ஹைட் டிசைர் எடுத்துக்க வேண்டாமா சார்? அத கேன்சல் பண்ணிக்கலாமா அந்த ரூப்ரிக்க? கேன்சல் பண்ணிக்கலாம். பிபிபி எதுதான் நீங்க பார்க்கணும். அதாவது பிபிபி தான் அங்க முக்கியம். அதாவது எது வந்து அங்க அந்த கேஸ்ல பிடாமினண்டா இருக்கு, இது என்ட்ரி பாயிண்ட் தான். என்ட்ரி பாயிண்ட் வந்து பிபிபி இருக்க அவசியம் கிடையாது. அந்த என்ட்ரிக்குள்ள நீ உள்ள போறப்ப பேஷண்டோட பிபிபி வெளிப்படுதுன்னா அதை தான் நீங்க முக்கியமா எடுத்துக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ஹைட் டிசீஸ்ல வந்துட்டு இந்த சென்சிட்டிவ் டு அதர்ஸ் ஒபினியன் வந்து கொஞ்சம் கூடவே தான் சார் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. கேட்டா ஏன்னா மத்தவங்க பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு அதுல இது பாருங்க, இந்த ஹைட் டிசைட் டு திங்ஸ்ல ஸ்டாபிஸ் அக்ரியாவும் இருக்கு. இப்ப நீங்க இதுல ஸ்டாபிஸ் அக்ரியா இருக்கு, நீங்க சென்சிட்டிவ் ஒபினியன் பார்த்து போனீங்கன்னா அதுலயும் ஸ்டாபிஸ் அக்ரியா இருக்கு, ரெண்டு மேட்ச் ஆயிருக்கு. ஆனா அதான் நீ இப்ப இது கேட்டுட்டு சார் ஏன் மறைக்கிறீங்கன்னா இல்ல பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா, யாராவது ஏதோ சொன்னா என்னால மனசு தாங்காது அப்படின்னா ஸ்டாப் ஹைட் திங்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ். அதே போல நம்ம என்ன ஏன் மறைக்கிறீங்கன்னா சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட் திங்ஸ் அண்ட் லாஃபிங் ஸ்மைல், திஸ் இஸ் ஆல்சோ ஹைட் திங்ஸ். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பெல்ரவுண்டால நின்று போயிடும். வெல்லு ஸ்டாப் ரெண்டுக்குமே அவங்க வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க பார்த்தா என்ன கஷ்டமா போயிடும், என்னால தாங்க முடியாது சார்னா ஸ்டாப் சரியாகும். இதே மாதிரி இருக்கும்ல சார், அதுலயும் சென்சிட்டிவ் டு ஒபினியன் ஆஃப் அதர்ஸ் இருக்கும். அது சென்சிட்டிவ் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ் இல்ல, அது வந்து ஃபியர் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ். ஃபியர், ஓகே. அவங்க வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நம்மளை பத்தி கருதுவாங்களோ, அதுதான் ஃபியர் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ். இவங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ஒபினியன் ஆஃப் அதர்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டா இவங்க மனசு தாங்காது. ஓகே, மனசு கஷ்டம் வந்துரும், மனசு கஷ்டப்படுவாங்க. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், அதனால ஸ்டாஃபி சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து தாங்காது அவங்களால. மத்தவங்க ஏதாவது சொல்லிட்டு என்னால தாங்க முடியாது சார் அப்படின்னா சென்சிட்டிவ் ஒபினியன். சார் ஒரு பேஷண்ட் வந்துட்டு இதே மாதிரி கையில வந்து ஸ்கின் பேச்சஸ் சார், ஸ்கின் டிசீஸ். அவர் வந்துட்டு கேட்டதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் எனக்கு இந்த தொந்தரவு இருக்குன்னு. தெரியாதவங்க யாரா பார்த்தா எதாவது கேட்டுருவாங்கன்ட்டு தான் நான் மறைச்சுக்குவேன் அப்படின்னாரு. இது எப்படி பாக்குறது? தெரியாதவங்க யாராவது கேட்டாதான் அதை கேட்டுருவாங்கன்ட்டு மறைச்சுக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க அதை பார்த்தா எனக்கு
பிரச்சனை இல்ல. அவர் எங்கேயுமே ஹைட், அதாவது எல்லா இடத்துலயும் ஹைட் பண்ணல. அப்ப வந்து பியர் ஆமா சார், அதுதான். ஓகே ஓகே சார், ஓகே சார். அப்படி இல்லாம இதை வந்து இந்த மாதிரி மறைச்சிக்கிறேன்னு சொன்னா நீங்க ஹைட் டிசைட் டு ஹின்செட் பெரிய ரூப்ரிக் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள எல்லாமே வரும், பல்செட் எல்லாம் வரும், நக்ஸோமிக்லாம் வரும், அதுவும் வரும். ஓகே சார். சார் ஒரு டவுட் சார். சார் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காங்க சார், அவங்க வந்து இப்ப உடல்நிலை சரியாட்டி கூட இல்ல ஒரு டாக்டர் எங்க பாக்கணும்னா கூட சேவ் பண்ணிட்டு நீட்டா தான் போவாரு. வெளியே வரும்போது அப்படி ஹேர் எல்லாம் இருக்குன்னு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. யாரை பார்க்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் நீட்டா சேவ் பண்ணிட்டு அதை அப்படி போவாரு சார். அப்படிதான் அடுத்து அப்ரோச் பண்ணுவார் சார். வெளியே ரூம் விட்டு வெளியே வர இந்த கருத்து தான் வருவாரு. ஹேர் டை எல்லாம் அடிச்சுக்குவாரு, பட் இருந்தாலும் சேவ் கூட பண்ணிட்டு தான் போவாரு சார். இப்ப இந்த மேக்கப்ல தான் எங்க போனாலும் டாக்டர் பார்க்கறனால போறோம்னா அதுக்கு என்ன இந்த எடுத்துக்கலாமா சார்? நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். டீசன்ட் மேனர் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரே மருந்து நம்ம சேகல் ரூப்ரிக்கே அது இவர் தான், பெல்ரோனா தான். அது டிசைட் டு ஹைட் திங்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். டீசன்ட் மேனர் ஃபுல் எடுத்துட்டாலே அது எல்லாமே வந்துடும். அவர் போனா பக்காவா வந்து டீசெண்டா தான் போகணும்னு நினைக்கிறாரு. அதுவே நீங்க பெல்ரோனா எடுத்துக்கலாம். மேக்கப் போடுறதுக்கு அதே தான் சார். ஆமா, மேக்கப் போடுறதுன்னு இல்லை, நம்ம பேஷண்ட் நம்ம கிளினிக்ல என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். உள்ள என்டர் ஆகிறோம் நம்ம வந்து பேஷண்ட் கூட இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இது என்ன வழி கொடுக்குதுன்னு பார்க்கணும். அதான் சார், உடல்நிலை சரியில்லாத அந்த சூழ்நிலையை கூட தன்னை வந்து அந்த மேக்கப் அந்த நல்ல பக்காவா ஒரு குட் மேனர்ல காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஓகே. அது இல்லாம நீங்க மத்த இதையும் பார்க்கணும். நீங்க உள்ளார வந்தோன்னா அவருடைய அந்த தொந்தரவு சார்ந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாரு அப்படிங்கறத பார்த்து அதுல இருந்து நீ பிடிப்பி எடுக்கணும். இதை ஒரு என்ட்ரி பாயிண்டா வச்சுக்கலாம். டீசன்ட் மேனர் ஃபுல் ரூப்ரிக் எடுத்துக்கலாம், ஹைட் திங்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனா பேஷண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுல தான் இருக்கு. ஓகே, அடுத்தது போவோம். அப்புறம் இன்னும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் நோய் இருக்கும், அவர் சொல்லுவாரு, சார் நோய் இருக்கு சார், ஆனா நல்லா இருக்கேன் சார், ஆனா எனக்கு ஒன்றும் அது ஒரு பெருசா இதா தெரியல, எனக்கு நான் நல்லா இருக்கிறதா ஃபீல் பண்றேன், எனக்கு மருந்துலாம் வேணாம் சார், நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். அவங்க அம்மாவோ இல்லை வீட்டில் இருக்க யாரும் அழைச்சிட்டு வந்துருப்பாங்க, அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் சார் நல்லா தான் சார் இருக்கேம்மா, இவங்க அம்மா சொல்றாங்க வர அடிக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. இது ஒரு ரூப்ரிக். என்ன ரூப்ரிக் இது சொல்லுங்க? டெல்யூஷன் வெல். டெலூஷன், இமேஜினேஷன், திங்ஸ் ஹி இஸ் வெல். அதாவது நோய் இருந்தாலும் தான் நன்றாக இருப்பதாக உணர்கிறார். அதை அப்படி சொன்னாருன்னா, எனக்கு நோய் இருக்கு சார், அவர் தெரியும் எனக்கு நோய் இருக்கு இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாருன்னா இந்த ரூப்ரிக் எடுத்துக்கலாம். இதுக்கே சிமிலர்லி இன்னொரு ரூப்ரிக் இருக்கு. அதாவது நோய் ரொம்ப தீவிரமா இருக்கும், அந்த நேரத்துலயும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கு வந்து says he is well when very sick. ரொம்ப தீவிரமான நிலையில நல்லா இருக்கேன் அப்படின்னு நல்லா இருக்கிறதா இவர் இந்த ஃபர்ஸ்ட் ரூப்ரிக் வந்து பெல்லோனா வந்து he is well, நான் நல்லா இருக்கிறதா உணர்றாரு. ஆனா இந்த அடுத்த ரூப்ரிக் சிமிலர் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் அடுத்ததுல, சார் ஆண்ட முன்னத்துல நான் எல்லாமே இருக்கு சார், ஒண்ணுக்கும் குறைச்சல் இல்லை, வீட்டுல எல்லாம் அன்பா நடத்துறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, வேலைக்கு சாப்பாடு மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க, குழந்தை இல்லை, அது தவிர மற்ற எந்த கவலையுமே இல்லை சார், இப்படி ஒரு குறைச்சல் இல்லை, எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, வசதி வாய்ப்பு ஒரு பிரச்சனை கிடையாது, சொந்தமா தொழில், குடியிருக்க வீடு, வீட்டுக்கு போனா வயிறார சாப்பாடு, எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கா சார், வசதியா இருக்கா சார். இது ஒரு முக்கியமான ரூப்ரிக். இது என்ன ரூப்ரிக் சொல்லுங்க? டெல்யூஷன் வெல்த். அதான் அவங்க இமேஜின் வந்து நான் வந்து ரொம்ப வசதியா இருக்கேன், நான் ரொம்ப சௌகரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் டெலூஷன் வெல்த். இதுவுமே பெல்ரோனாவுக்கு ரொம்ப முக்கியமான என்ட்ரி பாயிண்ட். இதுல இன்னொரு பெல்ரோனா வெர்ஷன் வந்து சேகல் கிரியேட் பண்ணிருப்பாரு, டெலூஷன் வெல்த், டெலூஷன் புவர் பட் வெல்த்தின்னு போட்டிருப்பாரு. அதாவது இது ஒண்ணுதான் குறை, ஆனா மற்றபடி ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது பெல்ரோனா தான். அடுத்தது வெங்கடாயோட குரூப்ல கேட்டிருந்தாரு, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது 2 பார்ட்டா இருக்கு பாருங்க. ஒருத்தர் வந்து பெருமை பேசுவார், வீண் பெருமை, ஜம்பம் அடிப்பார். அதாவது நான் அந்த டாக்டரை பார்த்தேன் இந்த டாக்டரை பார்த்தேன் அப்படின்பாரு, தன்னை பத்தி பெருமையே பேசிக்குவார். நான் என்ன சொல்றது, நான் தான் சார் எங்க ஊர்லயே ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனது அப்படின்னு தன்னை பத்தி பெருமையா பேசிக்குவார். நான் தான் சார் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் BA, நான் தான் என் ஊர்ல ஃபர்ஸ்ட் டிகிரி
நான் பார்க்காத டாக்டர் இல்லை அப்படின்னு தன்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டுவார். இந்த பாருங்க இது அப்போலோவில் காமிச்சு எடுத்தது, அப்போலோவில் பார்த்தது, இது பாருங்க இது ராமச்சந்திராவில் எடுத்தது அப்படின்பாங்க. சார் எங்க ஊர்ல வந்து ஒரு சின்ன குழந்தை கூட கேளுங்க எங்க வீட்டை காட்டிடுவாங்க. அது ரொம்ப பெரிய குடும்பம் சார் நாங்க அப்படின்பாங்க. யார் இது அடிக்கடி சொல்றாரு சார், எனக்கு வந்து வியாதியை நானா இருங்காட்டி தாங்கிட்டேன் சார், வேற யாரா இருந்தாலும் தாங்க மாட்டாங்க, சாதாரண பேஷண்ட் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரூபரிக் எடுப்பீங்க? இதே பக்கத்துல இருக்காரு பாருங்க, இவரு வந்து சொல்லுவார், அதாவது சார் நான் தான் பிரசிடென்ட் பெருமாள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது நான் தான் சார். கலெக்டர் போன் சேர்ந்து சார் லெட்டர் கூட கொடுத்துருக்காரு சார், உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் அவர்கிட்ட லெட்டர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். நான் தான் சார் எங்க ஊர் பிரசிடெண்டா இருக்கேன், கவுன்சிலரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. சார் நான் உங்கள்கிட்ட மருத்துவம் பார்க்குறேன், உங்கள்கிட்ட வைத்தியம் பார்த்துக்காரு சார் சேகர், அவரோட மச்சான் தான் சார் நான் அப்படின்னு. இவர் யார்? அவ்வளவுதான். இதை நீங்க ரெண்டுக்கு வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை புரிஞ்சு. அதாவது பாம்பஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன, போஸ்ட் பிரகார்ட்னா என்ன. போஸ்ட் பிரகார்டுங்கிறது தன்னுடைய பெருமையை ஓவரா எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுவார், தான் அப்படி ஆளு இப்படி ஆளு எக்ஸாக்ட் பண்ணி சொல்லுவார். ஆனா பாம்பஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறது தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாரு. தான் இங்க வித்தியாசம். அதாவது இவர் வந்து ஏன் வந்து இந்த பாம்பஸ் வந்து சொல்றாருன்னா, சரி ஏனாதனம் நீங்க வைத்தியம் பார்த்துக்கூடாது, அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீங்க ஏனாதனம் வைத்தியம் பார்த்துறாதீங்க, நான் ரொம்ப முக்கியமான ஆளு, கலெக்டர் சொல்லி விட்டாரு, தாசில்தார் சொல்லி விட்டாரு, அவர் பாருங்க உங்க பேஷண்ட் வந்து இருக்காருங்களா சார், அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் சார், பார்த்து வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லாம மறைமுகமா அவர் சொல்றாரு. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன, தன்னை நீங்க மரியாதை குறைவா நடத்திடக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ப்ரௌடான ஆளு, ஒரு டிகினிட்டி பர்சன், நீங்க என்னை வந்து மரியாதை குறைவாக நடத்திடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையில் கூட அவர் சொல்றாரு. பிளாட்டினா பர்சன்லாம் இதுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால அவர் வந்து நீங்க வந்து ஏற்பட்ட ஆள் சார் அப்படின்னு. இதுதான் வித்தியாசம். போஸ்ட் பிரகாரங்கிறது சும்மா சார் நானாங்காட்டி தாங்கிட்டேன் சார் அப்படின்னு அதுல தன்னால அவர் சொல்லுவார், தன்னுடைய பெருமையை அதிகமா சொல்லுவார். ஆனா இந்த பாம்பஸ்காரங்க வந்து என்னன்னா, நான் ரொம்ப தன்னுடைய முக்கியத்துவத்தை உங்கள்கிட்ட வலியுறுத்துவார். நீங்க பாட்டுக்கு ஏனாதானம் வைத்தியம் பார்த்துடக்கூடாது, நீங்க ஏனாதானம்னு என்னைய ட்ரீட் பண்ணிடக்கூடாது, அதாவது நீங்க நடத்திடக்கூடாது. இதுதான் பாம்பஸுக்கும் போஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரெண்டுமே பெல்டவுனாவில் இருக்கு. அதனால இந்த ரெண்டுமே ஒரு கீ என்ட்ரி பாயிண்ட் பெல்டவுனாவில். இது சார்ந்து உங்களுக்கு வேற ஏதாவது வெர்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க, போஸ்டருக்கும் பாம்பஸுக்கும் வேற ஏதாவது சொல்லுங்க. இந்த ஏரியாவிலே நாங்க தான் ஃபர்ஸ்ட் கார் வச்சிருந்தோம், எங்க ஏரியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த பைக் வாங்கினதே நாங்க தான் அப்படின்றது அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். போஸ்ட் பிரகார் வேற அதே மாதிரி இந்த போம்பஸ்க்கு வந்து எங்க தாத்தா தான் இந்த ஏரியா காட்டி இந்த பில்டிங் எல்லாம் கட்டினது எங்க தாத்தா தான், இந்த ரோடு போட்டதெல்லாம் எங்க தாத்தா தான், அவருடைய பேரன் தான். அப்படி அது போம்பஸ். ஆமா அந்த கடைசியில அவருடைய பேரன் தான் நாங்கிறதெல்லாம் வந்துரும் போம்பஸ். தன்னுடைய முக்கியத்துவத்தை நிலைப்படுத்துறாரு, அதுதான் இங்க முக்கியம். வேற ஏதாவது விஷயம்? ஓகே, ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சுல, பாம்பஸ்க்கும் போஸ்டருக்கும். வேற ஏதாவது டவுட் இல்லையே? கிளியர் ஆயிடுச்சு சார், கிளியர் ஆயிடுச்சு சார், கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து போலாமா? அது அப்புறம் இது இன்னும் ஒரு முக்கியமானது, அது என்ன பண்ணின்னு இருந்தோம் சார், இப்படி ஆயிடுச்சு, அது இருமல் தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டேன். அது ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறது. சுகர் இருக்கு, அது என்ன பண்ணுது, 300 இருந்தாலும் என்ன சார் பண்ணிடுது அப்படின்ட்டு அது அலட்சியமா இருந்துட்டேன் சார். இது என்ன பண்ணின்னு இருந்துட்டோம் சார், இன்னைக்கு தான் சார் பார்த்தேன், இத்தனை நாளா இருக்குது எனக்கு தெரியவே இல்லை சார். அதே மாதிரி குழந்தைங்கலாம் வந்து நோய் இருக்கும், அதனால அது ரொம்ப அது கண்டுக்காது, பாட்டுக்கு ஆடும் ஓடும். பேரண்ட்ஸா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சாதாரணமா இந்த வலி வரும் போகும், அது மாதிரிதான் நினைச்சிட்டேன் சார். இப்ப என்னன்னா இப்படி ஆயிடுச்சு சார், ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறது நோயை ரொம்ப லேசா எடுத்துக்கிறது. அது என்ன பண்ணிடும் சார், 10 நாளா சரி, அது என்ன பண்ணி விடும், தானா சரியா போகும்னு மருந்து எடுத்துக்கல.
வழி ஒன்றும் அப்படி பிரமாதமா ஒன்றும் இல்லை சார், கூட்ட வேலை தான் வந்தேன் அப்படின்னு. இது எல்லாமே என்ன ரூபிரிக்கு? ஃப்ரிவோலஸ். இது முக்கியமான என்ட்ரி பாயிண்ட் பெல் ரன். ஃப்ரிவோலஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஆஃப் லிட்டில் வெயிட் ஆர் லிட்டில் இம்பார்ட்டன்ஸ். அதாவது அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது, ரொம்ப லேசா எடுத்துக்கிறது. சாதாரணமா, அற்பமா, அலட்சியமா, விளையாட்டுத்தனமா, அவர் நோய் இருக்கிறது அவர் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறது, அதை அலட்சியப்படுத்துறது, அதாவது அசால்ட்டா ஃபீல் பண்றது, அதுதான் ப்ரீவோலஸ். ப்ரீவோலஸ்க்கு நீங்க இது முக்கியமான என்ட்ரி பாயிண்ட். இதுக்கு வேற ஏதாவது வெர்ஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. எச்சரிக்கையா இருந்துக்கணும். அது இதோட சிமிலர் வந்து இன்டிஃபரன்ஸ், அப்பத்தி. அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இதோட சிமிலர் தான். ஆனா அந்த இன்டிஃபரன்ஸ்ல வந்து என்னன்னா அவங்களுடைய எமோஷன் வந்து சுத்தமாவே இருக்காது. அதாவது அதோட என்ன சொல்றது, அந்த நோயை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அது இருக்கும், அந்த அந்த வேதனையும் துயரமும் இருக்கும், ஆனா அதை பொருட்படுத்த மாட்டாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. சார் வலி இருக்கு சார், ஆனா அதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு. வலி இருக்கும் ஆனா அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. அது வந்து இன்டிஃபரன்ஸ் டஸ் நாட் கம்ப்ளைண்ட். இன்டிஃபரன்ஸ் டு சஃபரிங் வந்து அது எப்படி இருக்கும்னா, சார் வலி இருக்கும் அதை பொறுத்துக்கிறேன், அதை வலி இருக்கதான் செய்யுது பொறுத்துக்கிறேன் நான். ஆனா ப்ரீவோலஸ்காரங்க அதை கண்டுக்க, அதை வந்து அது ஒரு அலட்சியமா, என்ன பண்ணிருன்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு அலட்சியமா இருப்பாங்க. ஆனா இவங்க வலி இருக்கிற தெரிஞ்சும் அதை பொறுத்துக்குவாங்க. அவங்க வலி இருக்குதான் என்ன சொல்றது பெருசா தெரியல அப்படிம்பாங்க ப்ரீவோலஸ்காரங்க. ஆனா இவங்க இன்டிஃபரன்ஸ்காரங்க வலி இருக்கிறது தெரிஞ்சும் அதை அது மேல ரொம்ப அக்கறைப்படுத்த மாட்டாங்க. சரி, ஒரு டவுட். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு கால்ல எரப்ஷன் இருக்கு, அத வந்து ரொம்ப நாளா இருக்கு, ஒரு 6-7 மாசமா இருக்கு. அதை கேட்டதுக்கு வந்து ஒன்னும் ஸ்கின்ல தானே இருக்கு, அது ஒன்னும் வெளியும் தெரியல, அது ஒன்னும் பெரிய ஹார்ட் மாதிரி பெரிய தொந்தரவு கிடையாது, ஸ்கின்ல தானே, அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு விட்டு நான் பாட்டுக்கு அசால்ட் அப்படின்றாங்க. இது வந்து அசால்ட்னு சொல்றாங்க. அசால்ட்டா விட்டோம், என்ன பண்ண போகுது நம்மள, ஸ்கின் தானே. அசால்ட்னு சொல்லிட்டா ப்ரீவோலஸ். ஓ, அசால்ட் யூஸ் பண்ணாவே ப்ரீவோலஸ் எடுத்துக்கலாம். அசால்ட்னு இது பண்ணாலே வந்துடும். ஆனா இதே வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபியத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சார் ஃபர்ஸ்ட் ஒரு புள்ளி இருந்தது அங்கங்க இருந்தது, நான் அதை பெருசா கண்டுக்கல அப்படிம்பாங்க. அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க, அது இருக்குது அவங்களுக்கு தெரியுது. அதாவது ஒரு வெண் புள்ளி இருக்கு, இது விட்டிலிகோவா இதாயிரும், அது ஒரு பெரிய தொந்தரவு அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அதுவே 1-2 எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு அப்புறம் தான் அலர்ட் ஆயிடுவாங்க. அலர்ட் ஆகி சார் அதிகமா போச்சுன்னு வந்துருவாங்க. அவங்களுக்கு நோய் இருக்குன்னு தெரியும், அது வந்து அதாவது அது ஒரு பெரிய பிரச்சனை, ஒயிட் ஸ்பாட் இருந்தாலே எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரியும், ஆனா அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் இன்டிஃபரன்ஸ் டு சஃபரிங். ஆனா இவங்க வந்து அது என்ன பண்ணுது, ஒரு அலட்சியமா இருந்துட்டு அது என்ன தொந்தரவு பண்ணுது நம்மள அலட்சியமா இருந்தாங்கன்னா ப்ரீவோலஸ். ஓகே, இவங்க சொன்ன வேர்டே பாத்தீங்கன்னா ஸ்கின் தானே, அது அலட்சியம், அது லிட்டில் வெயிட். அப்ப என்ன அர்த்தம், இது லிட்டில் வெயிட் ஆர் லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க, அப்ப அது ப்ரீவோலஸ் தான். ஓகே சார். இன்டிஃபரன்ஸ் ரெக்கவரின்னு ஒன்னு இருக்கே சார், அது இங்க கிட்ட வருமா சார்? அது வந்து அது ரெக்கவரிங்கிறது என்னன்னா தன்னுடைய நோய் வந்து குணமாவதுல அவங்க ஆர்வமே காட்டுறது கிடையாது. அது வந்து என்னன்னா இப்போ கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, கேன்சர் அது கிடக்கு சார், அது சரியாகுதா, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை சார், சார் இப்போதைக்கு இந்த கால் வலி இருக்கு அதுக்கு மருந்து கொடுங்க அப்படிமா. அப்ப வந்து அவங்க அந்த இன்டிஃபரன்ஸ் டு ரெக்கவரி அப்படிங்கிறது தன்னுடைய நோயை பத்தி, நோயிலிருந்து மீண்டு வர்றதை பத்தி அவங்க அக்கறை காட்ட மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க, பொருட்படுத்துறதே இல்லை. கேன்சரே கண்டுக்கல, ஆனா வெறும் சின்ன வலிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா அது வந்து நம்ம பெல்லுக்கு என்ட்ரி பாயிண்ட் எடுக்க தேவையில்ல தானே சார்? அது பெல் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது இது முக்கியமான என்ட்ரி பாயிண்ட். எத்தனை இருக்கு, நம்ம இதோட நிப்பாட்டிக்க நினைக்கிறேன். நான் அடுத்த கிளாஸ்க்கு நம்ம எடுத்துக்குவோம். சார் ஒரு டவுட்டுங்க சார், டல்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் ரெபியூட்டேஷன் இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அது ப்ரீவோலஸா விட்டுட்டு
இது இதுக்கும் எப்படின்னு சார்? டல்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் ரிப்பிட்டேஷன் ஒன்லி. டல்னஸ் அதுக்கு இங்க எங்க வருது? ரிவோலஸ்கோட சம்பந்தம் எப்படி வருது சார்? அது ஏற்கனவே இருந்தது, நான் பெருசா கண்டுக்கல. இப்ப வந்து திரும்பி வருது அப்படின்றது பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்க சார்? அது மாதிரி சொன்னா அது டல்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரிப்பீட்டேஷன்னா அது வந்து என்னன்னா, நீங்க ஒரு அவங்க கேள்வியை கேட்கறீங்க அப்படின்னா, நான் 4-5 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றது. அதெல்லாம் அவரால் அதை புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்றது, அதுதான் டல்னஸ். மந்த புத்தி. மந்த புத்தி. அது வேற. இது வந்து எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துச்சு, நான் பெருசா கண்டுக்கல. அப்புறம் திரும்பி வர்றதுதான் வந்து என்னடா இருக்கும் என்னவா இருக்கும்னு தெரியலையே, சரி இதை பாத்திரலாம் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். திரும்பி வந்து ஃபர்ஸ்ட் வந்தது விட்டேன், திரும்பி வருது அப்படின்றதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன்னா. அப்போ வந்து அவர் அலர்ட் ஆயிடுறாரு. அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. அப்ப அவர் பொறுப்படுத்தல. அப்ப வந்து அது இன்டிபெண்டன்ஸ் சஃபரிங் அலர்ட் ஃபியர் எக்ஸ்ட்ராவாகன்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஓபிஎம் ஸ்டேட்ல வந்துரும். அது இந்த ரூபிரிக் வராதுங்க சார். டல்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் ரிப்பிட்டேஷன். டல்னஸ் எப்படி வரும்? அது என்ன? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையே. டல்னஸ் புரிஞ்சு, அந்த டல்னஸ் இருக்கணும் மெயினா, அந்த இருந்தாதான் அதை எடுத்துக்கணும். அதாவது டல்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டல்னஸ், ஸ்லக்கிஷ்னஸ், என்ன சொல்றது, டிஃபிகல்ட்டி ஆஃப் காம்ப்ரிகன் அண்ட் திங்கிங், அது எல்லாமே நீங்க கணக்கு பண்ணுங்க. அவரால் புரிஞ்சுக்க முடியறது இல்ல, மந்தமா இருக்காரு. 4-5 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் அந்த ரூபிக். ஓகே, நம்ம இன்னும் நிறைய ரூபிரிக் இருக்கு. இன்னும் எப்படினாலும் 10-15 ரூபிரிக் கேட்ட இருக்கு. பெல்டோனா பத்தி படிக்கணும், ரொம்ப படிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு குறைச்சலான இதை மட்டும் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பெல்டோனா இன்னும் தொடர்ச்சியா பார்ப்போம். சில ஹோம்ஒர்க் வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி இந்த ரூபிரிக் எல்லாம் நீங்க நான் குரூப்ல போடுறேன். அது நீங்க எனக்கு ரூபிரிக் சொல்லுங்க எல்லாரும். ஓகே, இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம மறுபடியும் பெல்டோனாவை படிக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா இதுவரை நடத்தினதுல? இதுவரை நடத்தின ரூபிரிக்ல ஓகே சார். ராஜேந்திரன் சார். நன்றி சார். நன்றி.